பொறுத்த வரைக்கும் இப்பதான்யா சூடு பிடிக்குது. இப்பதான் ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட எனக்கு அப்படி தெரியல. இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிக் பாஸ்னா என்னதான்டா சீசன் 8லாம் எப்படி இவ்வளோ ஒரு மைல்டா போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் ஆரம்பிக்கிறது. ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எப்பயும் போல தான். ஆனா சண்டை போடுறது எப்பயும் போல தான். ஒரு டீமா இருந்துட்டு சண்டை போடுறது எப்பயும் போல தான். ஆனா இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூடு பிடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா வெறித்தனம். வெறித்தனமா ஒரு ஃபைட்டிங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா 2 டீமுக்கு இடையில ஃபைட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்துட்டு சூழ்ச்சி பண்றது ஒரு ஆள் இருக்காங்க. சூழ்ச்சி இழுக்கிறது ஒரு ஆள் இருக்காங்க. ஆனா நம்ம ஜாக்குலின் தான் எப்பயுமே சொல்றேன். நம்ம ஜாக்குலின் வந்துட்டு எதுக்கும் பயப்படாம, எதுக்கும் இது பண்ணாம, எதுக்கும் ஒண்ணும் ஒரு யாருக்கும் நான் பயந்து இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என் பேச்ச நான் பேசுவேன் அப்படிங்கிற மாரி அவங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா அவங்க வந்து ஜாக்குலின் வந்துட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு வேற யாருமே பெண்கள் டீம்ல பேசுற அளவுக்கு யாருமே இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கேப்டனா இருந்த நம்ம தர்சிகாவே வந்துட்டு எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த டீம பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேஸ்ட் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு போகுது. ஏன்னா நம்ம ஜாக்குலின் மட்டும் தான் அங்க ஒரு ப்ரோமோலயும் சரி, எல்லா ப்ரோமோலயுமே ப்ரோமோன்னு எடுத்துக்கிட்டாவே ஜாக்குலின் மட்டும்தான் அவங்க ஹைலைட் மட்டும்தான் அவங்க பேசுறது மட்டும்தான் வருது. வேற யாருமே அவங்க பேசல அப்படிங்கிறது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம 3வது ப்ரோமோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3வது ப்ரோமோல என்னதான்டா நடக்குது அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு 2 டீம் இருக்குன்னா நீங்க வந்துட்டு இந்த இந்த டீம்ல இருந்து இங்கிட்டு போகணும்னா நீங்க வந்துட்டு பர்மிஷன் வாங்கணும். இப்போ வந்துட்டு பாய்ஸ் பக்கத்து ஸ்டோர் ரூம் இருக்கு. அங்க வந்தா நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் இங்கிட்டு வந்துட்டா இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி கேர்ள்ஸ் டீம்கிட்ட 2 பேருமே சொல்றாங்க. இது வந்துட்டு எப்பயும் போல தான். எல்லா சீசன் நடக்கிற மாரி தான். டீமா இருந்து சண்டை போட்டு அதுல இருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் இந்த டீம் வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் அது இல்லாம என்ன அதுல ட்விஸ்ட்னா அதுல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பொருள் எடுக்கணும்னா கூட நீங்க இங்க அத வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்ட் வச்சுட்டாங்க. அதுல வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீம் என்ன பண்ணாங்க, உப்பு எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. மெயின் இதே உப்பு எடுத்து ஒளிய வைக்கவும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு என்ன அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்துட்டு ஸ்டோர் ரூம்ல கிராசரிஸ்ன்ட்டு வந்திருக்குது. அதெல்லாம் வந்திருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஷெரீஃப் வந்துட்டு கேட்கிறாப்ல, கிராசரி இப்போ வந்திருக்குது. நீங்க உப்பு குடுத்தா மட்டும் தான் நாங்க தருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆணித்தனமா ஷெரீஃப் வந்துட்டு சொல்லுவாப்ல. அதுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்குலின் வந்துட்டு, நீங்க உப்பு ஒண்ணும் எங்களுக்கு தர வேணாம். எங்களுக்கு எனக்கு வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் எனக்கு தர வேணாம். நாங்க உப்பு குடுக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஓப்பனா அங்கனே உடைச்சுருவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபேட்மேன் என்ன பண்ணுவாராம் தலைவன் ஃபேட்மேனு, "ஏய் எடுத்து எல்லாத்தையும் உள்ள வைடா. நான் உள்ள வச்சுட்டு நீ எல்லாம் எடுத்து இழுத்து பூட்டு" அப்படிங்கிற மாரி பிக் பாஸே பூட்டுற லெவலுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான்யா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன எனக்கு தோணுதுன்னா, இந்த ஒரு 2 ஒரு வீடுமே சேர்ந்து இவ்வளவு ஒரு இது நடக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மெயின் ட்விஸ்ட்டே அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு மெயின் ட்விஸ்ட்டே இதுல என்ன நடக்குதுன்னா, நம்ம அங்கிட்டு வந்துட்டு பவித்ரா போனாங்க. பெண்கள் டீம்லேருந்து ஆண்கள் டீமுக்கு பவித்ரா போயிருக்காங்க. அங்கருந்து இங்கிட்டு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் போனாங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு டீமா ஆயிட்டாங்க. அவங்க அந்த உப்பு மேட்டர் எப்படி வருதுன்னா, நம்ம பவித்ரானால மட்டும் தான் வருது. என்னடா பவித்ரானால வருதுன்னா, அவங்க வந்துட்டு அந்த பிளான் போட்டதே நம்ம பவித்ரா தான். அத சுத்தி நிக்கிறது வந்துட்டு பாய்ஸ் டீம். ஆனா கேப்டன் வந்துட்டு எங்கிட்ட வேணா எந்த வீட்டுக்கு வேணாலும் போலாம். அந்த தர்சிகா வந்துட்டு அது பக்கத்துல இருக்காங்க. அந்த பிளான போடுறாங்க நம்ம பவித்ரா. நீங்க உப்பு குடுத்தா மட்டும் தான் நாங்க எந்த பொருளா இருந்தாலும் உங்களுக்கு தருவோம். அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு பிளான் ஃபேட்மென்ட்டா இருக்கட்டும், அங்க உள்ள பாய்ஸ் டீம்ட்ட நம்ம பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு நம்ம தர்சிகா வந்துட்டு அத கேட்டு போய் நம்ம கேர்ள்ஸ் டீம்ட்ட சொல்ல. அங்க கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு வெடிச்சு, நாங்க உப்புலாம் தர முடியாது அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்துட்டு எல்லா சீசன் நடக்கிற மாரி தான் இது எனக்கு தோணுது. ஏன்னா எந்த சீசன் நடந்தாலும் ஏதாச்சும் புடிச்சு ஒளிய வச்சுருவாங்க. ஒளிய வச்சுட்டு அது நீங்க ஒண்ணு குடுத்தா தான் நான் ஒண்ணு குடுக்குவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. லாஸ்ட்ல ஆனா 2 பேருமே குடுத்து மிங்கிள் ஆயிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபைட் ஆரம்பிக்கும். அந்த மாரி ஒரு லெவலுக்கு தான் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. புரியுதுங்களா? அந்த மாரி லெவலுக்கு கொண்டு வரும்போது, இதுல வந்துட்டு முழுக்க நம்ம பவித்ரா தான் காரணம். "நீ ஒண்ணு மாட்றீன்னா, நான் ஒண்ணு கொண்டு வரேன்." ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க டீம்ல இருந்ததுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்ல இவங்க வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்களா? அப்படிங்கிறது தெர்ல. ஏன்னா இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இப்ப வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கொண்டு வந்துட்டாய்ங்க. சூப்பரா இருக்குதுயா! வெறித்தனம். இந்த வார எபிசோடு வெறித்தனமா இருக்குது.